அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று புதினம் தெரியுமோ என்ற உதயன் பச்சையின் விடயம் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், புதினத்துக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். புதினம் தெரியுமோ, புதினம் தெரியுமோ, ஆழமறியாமல் காலை விடக்கூடாதென்ற மாதிரி காலமறியாமல் காரியம் செய்யவும் கூடாது. இப்படி நாள்கோள் பார்க்காம போய் அமைச்சர் ஒருத்தர் கச்சேரியில முந்த நாள் அவமானப்பட்ட சம்பவத்தை அவையில் அமுக்கினால் பச்சையின்ற மூக்கில் எப்படியோ வேர்த்திடும். இப்ப உள்ளூராட்சி எலெக்ஷன் நடக்க போகுதுதானே. நடந்து முடிஞ்ச 2 எலெக்ஷனிலையும் வெண்ட மாதிரி இதிலையும் எல்லா இடத்திலையும் வெல்லோணும் என்ற வெறியில திசை காட்டிக்காரர் தீயா வேலை செய்யணும். ஆனால் வேட்பாளர்மாரை கண்டுபிடிக்கிறதான் பெரும் கஷ்டமா கிடக்கா. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்ட மாதிரி இல்லாமல் இதுக்காவது சினத்திட்ட செல்வாக்குள்ள ஆளுமையான ஆட்களை கண்டுபிடிச்சு போட சொல்லி மேலிடம் ஓர்டர் போட்டிருக்கா. இஞ்ச வடக்கில ஏற்கனவே தமிழ் தேசிய கட்சிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுறவ ஒவ்வொரு ஊரிலையும் செல்வாக்கு உள்ளவையை தங்கட வேட்பாளர் பட்டியலுக்குள்ள போட்டுட்டினான். அதால திசை காட்டிக்காரருக்கு யாரை போடுறதுன்னு தெரியாமல் குழப்பமா. இந்த குழப்பத்தில் கட்டுப்பணம் கட்டாமல் இருந்திருக்கணும். இனியும் கட்டுப்பணம் கட்டாமல் விட்டால் சரியில்லை என்று அமைச்சர் தன்ற 3 எம்பிக்களையும் கூட்டிக் கொண்டு கச்சேரிக்கு வெளிக்கிட்டிருக்கிறார். வழக்கமாக இப்படியான நல்ல காரியத்துக்கு போக அமைச்சர் பளபளக்கிற நேஷனல் ஷர்ட் தான் போடுறவர். அன்றைக்கும் அதையே போட்டுக்கொண்டு தன்ற பரிவாரங்களோட கச்சேரியில இருக்கிற தேர்தல் திணைக்கள ஆபீஸுக்கு போய் கட்டுப்பணம் கட்ட போறோம் என்றிருக்கிறார். ஆனால் அதுக்கு அங்க இருந்தவர் சொன்ன பதிலை கேட்டதும் அசிங்கப்படுத்திட்டாங்க குமார் என்று அமைச்சரே மனதுக்குள்ள விதும்புற மாதிரி போட்டுது. இன்றைக்கு போயா காசு கட்ட இயலாது, நீங்கள் இஞ்ச வர முதல் ஒருக்கா கேட்டுட்டு வந்திருக்கலாமே என்றதுதான் அவை சொன்ன பதில். ஒரு போயா நாளில கட்டுப்பணம் கட்ட இயலாது என்று அமைச்சருக்கே தெரியாமல் போட்டுது. அது சரி, போயா நாளில எப்படி கச்சேரியில தேர்தல் திணைக்கள ஆபீஸ் திறந்திருக்கும் என்று யாருக்கும் டவுட் வரலாம். எலெக்ஷன் அறிவிச்சதால இப்ப லீவு நாளிலையும் தேர்தல் திணைக்கள ஆபீஸ் திறக்கிறது. ஆனா இப்படி கட்டுப்பணம் கட்டுற மாதிரியான சிக்கலை கொண்டு வரக்கூடிய வேலைகள் அப்படி லீவு நாளில செய்கிறேல. இதுதான் இவ்வளவு நாளும் நடைமுறை. அமைச்சர் கச்சேரிக்கு வெளிக்கிட முதல் தேர்தல் திணைக்களத்துக்கு ஒரு போன் எடுத்து கேட்டிருந்தாலே இப்படி அவமானப்பட வேண்டி இருந்திருக்காது. அதை விட பெரிய பகுதி என்னென்றா, கட்டுப்பணம் போயா நாளில கட்டிலாது என்றவுடனே வெளியால வந்து மீடியாக்காரருக்கு தாங்கள் வேற ஏதோ அலுவலா வந்த மாதிரி கம்பி கட்டுகிற கதைகள் சொல்லி அமைச்சர் செய்த சமாளிப்பு கேசனுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கலாம் கண்டியுள்ளோம். நன்றி. உதயன் பச்சி.